நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, Kali Linux 2021.1 இத எப்படி 12 பூட்ல ஏத்தலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு அது ஏத்துறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான சில ப்ராடக்ட்ஸ்லாம் தேவை. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ISO ஃபைல் வேணும். Kali Linuxோட ISO 2020.1 இதான் இப்ப லேட்டஸ்ட்டா இருக்கு. நான் இப்ப இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்ப இந்த நேரத்துல இதுதான் இப்ப லேட்டஸ்ட்டா இருக்கு. இந்த வெர்ஷன் தான். ஃபர்ஸ்ட்டு அந்த ISO ஃபைல் வேணும். அடுத்து பர்ன் பண்ணி பென் டிரைவ்ல ஏத்துறதுக்கு ISO சாஃப்ட்வேர் வேணும். பர்ன் பண்ணி ஏத்துறதுக்கு. நெக்ஸ்ட் ஒரு 8 ஜிபி பென் டிரைவ் வேணும். மினிமம் 8 ஜிபி பென் டிரைவ் வேணும். மேக்ஸிமம் 16 ஜிபி, 32 ஜிபி உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த ஜிபி பென் டிரைவ் எடுத்துக்கோங்க. ஆர் பென் டிரைவ் இல்லன்னா, மெமரி கார்டு எடுத்துக்கோங்க. 8 ஜிபி மெமரி கார்டு. மெமரி கார்டோட கார்ட் ரீடர் அது போட்டு பென் டிரைவ் மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. கார்ட் ரீடர் உங்களுக்கு தெரியும். கார்ட் ரீடர் போட்டு பென் டிரைவ் மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் 8 ஜிபி தேவை. மேக்ஸிமம் உங்களோட வசதிக்கு ஏத்த மாரி நீங்க வாங்கிக்கலாம். மினிமம் 8 ஜிபி தேவை அந்த பர்ன் பண்ணி ஏத்துறதுக்கு 12 பூட்டுக்கு. நல்லா கிளாஸ் அதிகமா இருக்கிற கிளாஸா இருக்கிற பென் டிரைவ் வாங்கிக்கோங்க. அப்பதான் ஸ்பீடா இருக்கும். முடியும்னா நீங்க கம்மியா இருக்கிற கிளாஸ் கூட வச்சுக்கோங்க. ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ அது எப்படி நாம ISO ஃபைல் ஃபர்ஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. URL டாப்ல Kali Linux டவுன்லோட் சர்ச் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் லிங்க் அஃபிஷியல் வெப்சைட் வரும். https www.kali.org வெப்சைட் வரும். இத ஃபர்ஸ்ட் லிங்க் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல இப்ப லேட்டஸ்டா இருக்கிற வெர்ஷன் வந்து Kali Linux 2021.1 இதான் இப்ப கரண்டா இருக்கு. இந்த வெர்ஷன் தான் இப்ப கரண்டா இருக்கு. நான் இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கிற நேரத்துல. இதுல மொத்தம் நிறைய டைப் ஆஃப் ஃபிளேவர்ஸ் இருக்கு. நான் இதெல்லாம் அப்புறமா என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 12 பூட்ல ஏத்துறதுக்கு வந்து இன்ஸ்டாலர் தேவை. Kali Linux 64 பிட் இன்ஸ்டாலர். ஃபர்ஸ்ட் உங்க சிஸ்டம் வந்து 64 பிட்டா இல்ல 32 பிட்டா அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னா, இங்க கீழே பாருங்க விண்டோஸ் லெஃப்ட் கார்னர்ல டவுன் பாருங்க. விண்டோஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ஐகானை ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணா சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். இந்த சிஸ்டமை கிளிக் பண்ணுங்க. சிஸ்டமை கிளிக் பண்ணா அபோட்டுக்கு போகும். இதுல டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ல பாருங்க. இந்த கேட்டகரியில சிஸ்டம் டைப் அப்படின்னு இருக்கும். இதுல 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். X64 பேஸ்டு ப்ராசஸர். என்னோட சிஸ்டம் இதுல இருந்து நான் என்ன கன்ஃபார்ம் பண்றேன்னா, என்னோட சிஸ்டம் 64 பிட் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதே உங்களோட சிஸ்டம் 32 பிட்டா இருந்தானா ISO ஃபைல் கண்டிப்பா 32 பிட்ல தான் ஏத்தணும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்னோட சிஸ்டம் 64 பிட் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ இதுல இருக்க பாரு ஃபர்ஸ்ட் இருக்கு 64 பிட். இப்போ வர சிஸ்டம் எல்லாமே 64 பிட்ல தான் இருக்கு. உங்களோட சிஸ்டம் பழைய சிஸ்டமா இருந்தா அது செக் பண்ணிக்கோங்க. 32 பிட்டா இருக்கலாம். 64 பிட். இது வந்து நீங்க டைரக்டா இந்த கிளிக் பண்ணானா டைரக்டா டவுன்லோட் ஆகும். அப்படி உங்ககிட்ட வந்து நெட் இதுல வந்து மொத்தம் இந்த ISO ஃபைல் வந்து மொத்தம் 4 ஜிபி சைஸ் இருக்கு. அதனால உங்ககிட்ட நெட் வந்து ஒரு நாளைக்கு 1 ஜிபி தான், 1.5 ஜிபி தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க இருக்கிறவங்க வந்து டேட்டா பேக் வந்து போடாம ஸ்லோவா டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 டேஸ், 2 டேஸ், 3 டேஸ்ல டவுன்லோட் பண்றேன்னு நினைக்கிறவங்க வந்து டொரண்ட்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். டொரண்ட் வந்து மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ண வந்து நீங்க இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ISO ஃபைல டவுன்லோட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வந்து நான் எப்படி டொரண்ட்ல டவுன்லோட் பண்றது தான் பார்க்க போறேன். ஏன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய கான்ஸ்டன்டான நெட் இல்லாம தான் இருப்பீங்க. நிறைய ஜிபி நெட் இல்லாம இருப்பீங்க. எப்படி நம்ம இன்டர்வல் விட்டு டவுன்லோட் பண்றது அப்படிதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நெட் வந்து உங்ககிட்ட ப்ராட்பேண்டு வைஃபை வச்சிருந்தீங்கன்னா இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. டைரக்ட் டவுன்லோட் பண்றீங்க. இப்போ நான் எப்படி டொரண்ட்ல டவுன்லோட் பண்றது தான் காமிக்க போறேன். டொரண்ட் இங்க இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டொரண்ட் கிளிக் பண்ணா இங்க கீழே ஃபைல் வந்து டொரண்ட்ல டவுன்லோட் ஆயிடும். பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைட் கீழே. இப்போ உங்க சிஸ்டம் வந்து 32 பிட்டா இருந்தானா ஸ்க்ரால் பண்ணிட்டு அப்படியே வாங்க. இங்க பாருங்க 32 பிட் இருக்கும். Kali Linux 32 பிட் இன்ஸ்டாலர். நல்லா பார்த்துக்கோங்க. 12 பூட்ல ஏத்தணும்னா இன்ஸ்டாலர்னு இங்க பிராக்கெட்ல போட்டிருக்கோம். இதை மட்டும்
ஏற்றுங்க. 3.5 ஜிபி 32 பிட்டு. 64 பிட்னா 4 ஜிபி. இந்த வெர்ஷனுக்கு இந்த சைஸ் இருக்கு. ஃபைல் சைஸ் இருக்கு. பார்த்துக்கோங்க. இப்போ நான் இப்போ டொரண்ட்ல வந்து டைரக்ட்டா இப்போ வந்து டவுன்லோட் ஆகல. டொரண்டோட லிங்க் மட்டும் தான் இப்போ டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் டொரண்டோட ஆப் ஏத்த போறேன். டைப் பண்ணுங்க URL ஒரு நியூ tab ஓபன் பண்ணிட்டு torrent download for Windows டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இதுல ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணிடுங்க பாருங்க. https www.utorrent.com இப்படி இருக்கும். இது நல்லா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த வெப்சைட் வந்து அஃபிஷியலான வெப்சைட்னு. எந்த சாஃப்ட்வேர் ஏத்துனாலும் அஃபிஷியலான சாஃப்ட்வேரை ஏத்துங்க. எதுவுமே கிராக் அந்த மாதிரிலாம் எதாவது ஏத்திராதீங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் நான் ட்ரை பண்றேன். இதை பார்த்துக்கோங்க. uTorrent அஃபிஷியல் வெப்சைட். மேலே URL டேப் பாருங்க. எப்பயுமே இப்போ இருந்தே கற்றுக்கோங்க எப்படி நம்ம URL வந்து பார்க்கறது அப்படின்னு. URL பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டா இல்லைனா ஃபேக்கான வெப்சைட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் தான். இது எப்படி அஃபிஷியல் வெப்சைட்டா இல்லையான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ இதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ணால் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து கீழே டவுன்லோட் ஆகும். இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகுது. 5 MB இது. எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக இப்போ டவுன்லோட் ஆகுது. இது வெயிட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸில் டவுன்லோட் ஆயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. எனக்கு இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. கீழே பாருங்க எனக்கு வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி டபுள் டேப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ரன் ஆயிட்டு இருக்கு. டபுள் டேப் பண்றேன். ஐ திங்க் இது வந்து ஸ்லோ ஆகும். இப்போ வந்து எனக்கு எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு அது தெரியுமா தெரியல. பிளாக் ஸ்க்ரீன் ஆனால் கூட ஆகலாம். எனக்கு வந்து இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ணலாமா வேணாமா எஸ் ஆர் நோ கேட்குது. எனக்கு நான் வந்து எஸ் கொடுக்கப்பேன். எஸ் கொடுத்தானா அது ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. வெயிட் பண்ணுங்க. ப்ராசஸ் ஆகும். தெரியுதா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு ஃபைல் வந்து. வெயிட் பண்ணுங்க. இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு செட்டப் கேட்குது. கால்னஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணவா அப்படின்னு கேட்குது. நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கிளிக் டு கண்டினியூ. இங்கே பாருங்கள் கிளிக் டு கண்டினியூ. இது வந்து அஃபிஷியலான சாஃப்ட்வேர் தான். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கொடுங்க. லைசன்ஸ் அக்ரி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. அவ்வளோ கண்டிஷனுக்கு எல்லாமே அக்செப்ட் கொடுக்குறேன். அக்செப்ட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் டெஸ்க்டாப் ஐக்கானில் வந்து அதான் டெஸ்க்டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஐக்கான் கிரியேட் பண்ணவா ஷார்ட்கட் கிரியேட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. நான் வந்து இதெல்லாம் எல்லாமே டிஃபால்ட் டிக்கில் தான் இருக்கும். டிஃபால்ட் டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆகட்டும். டைம் கொடுங்க. ஓகே ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து யூடோரண்ட் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கலின் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து
இப்ப எப்படி நாம கல்லினெக்ஸ வந்து யூடோரண்ட்ல டவுன்லோட் பண்ண போறோம் அப்படின்னு நான் பார்க்க போறோம். இப்ப நாம அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து லிங்க் மட்டும் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கு. இத எப்படி நம்ம இதுல ஆட் பண்ணி டவுன்லோட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். யூடோரண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். யூடோரண்ட் ஓப்பன் பண்ணிட்டா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், பார்த்துக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிள் வச்சா நீங்கள் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண லிங்க்கை வந்து இதில் போட போகிறோம். நான் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து டவுன்லோட்ஸில் இருக்கும். டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அது இருக்குது பாருங்கள், கலினெக்ஸ் 2001 இன்ஸ்டாலர் AMD ISO டாரண்ட் ஃபைல். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு இது வந்து 3.99 GB டிஸ்பிளேஸ் எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லுது. நான் எல்லாத்துக்கும் எதுவுமே எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தா அது வந்து ப்ராசஸ் ஆகும். இங்கே பாருங்கள், செக் பண்ணுது அது வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு. செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். மொத்தம் ஒரு 4 GB இதுக்கு தேவைப்படும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. செக் பண்ணிடுச்சு, வந்து கனெக்ஷன் எடுக்குது, டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் டவுன்லோட் ஆகுது. 0.5% ஆகிருக்கு. இப்படி தான் டவுன்லோட் பண்ணோம் டொரண்ட்டில். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், இது எனக்கு தேவையில்லை. ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் எதுவும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், இது எனக்கு தேவையில்லை. இதுக்கப்புறமா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி இந்த ISO ஃபைலை பேர்ன் பண்ணி ஏற்றுறதுக்கு வந்து ISO ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ISO பவர் ISO சாஃப்ட்வேர் வந்து எப்படி நான் ஏற்றலாம் அப்படின்னு நான் காமிக்க போகிறேன். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நியூ டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. பவர் ISO டவுன்லோட் கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டு லிங்க் வரும், பார்த்துக்கோங்க. https://www.poweriso.com. இதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கு போங்க. ஃபஸ்ட் லிங்க் அதான் வரும். நீங்கள் சர்ச் பண்ணால் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டவுன்லோட் பவர் ISO வெர்ஷன் 7.9 32 பிட் அண்ட் 64 பிட் ரெண்டு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் கலினெக்ஸ் எந்த பிட்டில் ஏற்றுறீங்களோ அந்த பிட்டுக்கு வந்து ISO ஃபைலை ஏற்றுக்கோங்க. உங்கள் சிஸ்டமில் எப்படி பிட் பார்க்கணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன். அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. என்னோடது வந்து 64 பிட், அதனால் 64 பிட் ஏற்ற போகிறேன். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. அது ஒரு 4 MB 5 MB இருக்கும். இப்போது டவுன்லோட் ஆன ஃபைல் வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணவா வேணாமான்னு கேட்கும். எஸ் ஆர் நோ. நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளாக்காக தெரியும், ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறனால அப்படி தெரியலாம். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். இப்போது லைசன்ஸ் வந்து அக்ரி பண்ண சொல்லும். நான் அக்ரி கொடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். இப்போ முக்கியமான ஸ்டெப் ஒன்று இருக்குது, நான் இப்போ சொல்கிறேன். இது ஆகட்டும். ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போது டிஃபால்ட்டாக சில ஃபைல்ஸ் மட்டும்தான் அது டிக் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ வந்து லினக்ஸ் OS ஏற்ற போகிறீங்க. அதுக்கு வந்து சின்ன சின்ன எக்ஸ்டென்ஷன் ஃபார்மெட்லாம் லினக்ஸில் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த டிக்லாம் கொடுக்காம ஏற்றுனானா கண்டிப்பாக OS வந்து ஒழுங்காக ஏறாது, எரர் தான் அடிக்கும். அதனால இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நீங்கள் இப்போ சால்வ் பண்ணுறது எப்படின்னா, செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. ஒன்று டிக் பண்ணுறதுக்கு பதிலாக செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. எல்லாமே செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது நான் ட்ரையல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். கண்டினியூ ட்ரையல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபைல், வியூ, ஆக்ஷன்ஸ், டூல், ஆப்ஷன், ஹெல்ப் இருக்கும். இதில் நான் டூல்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன்.
இதில் லைனாக அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், கிரியேட் பூட்டபிள் யூஎஸ்பி அப்படி இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் ஓப்பன் பண்ணவா அப்படின்னு கேட்கும். நான் ஓகே கொடுக்குறேன். எஸ் கொடுக்குறேன். எஸ் ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்துக்கிறேன். தென் இப்போயும் நான் கண்டினியூ டு ட்ரையல் வெர்ஷன் தான் கொடுக்க போகிறேன். பேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பெய்ட் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கண்டினியூ ட்ரையல் வெர்ஷன் கொடுக்குறேன். இப்போ வந்து உங்களோட பென்ட்ரைவ் எந்த பென்ட்ரைவை பூட் பண்ண போறீங்களோ அந்த பென்ட்ரைவ் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோட பென்ட்ரைவ் இப்போ இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணால் என்னோட பென்ட்ரைவ் இங்கே இருக்கும். ஹெச்பி 237 வாட் அப்படி இருக்கும். இந்த வருஷம் நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த டைப் ஆஃப் பென்ட்ரைவ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த டைப் ஆஃப் பென்ட்ரைவ் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த பாக்ஸில் உங்களுக்கு பாத் தெரிஞ்சானா, உங்களோட ஐஎஸ்ஓ ஃபைல் எங்கே இருக்குன்னு அந்த பாத் தெரிஞ்சானா இங்கே போட்டுக்கலாம். அப்படின்னா சிம்பிளாக இந்த ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் உங்கள் ஃபைலை சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டெஸ்க்டாப்பில் போட்டிருக்கேன். அதனால் இங்கே டெஸ்க்டாப் இருக்குது. டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிக்கிறேன். கரண்ட் நெக்ஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே நான் போட்டிருக்கேன். இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஐஎஸ்ஓ ஃபைல் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்தோடனே இங்கே பாத் வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு பாத் தெரிஞ்சால் போடலாம். அப்படின்னா இப்படி சிம்பிளாக கிளிக் பண்ணி கூட போட்டுக்கலாம். தென் எந்த ஒரு செட்டிங்ஸும் நீங்கள் மாற்ற தேவையில்ல. ஜஸ்ட் டேப் ஸ்டார்ட் கொடுத்தா போதும். இதில் வந்து எல்லா டேட்டாவும் எரேஸ் பண்ணா அப்படின்னு கேட்கும். உங்ககிட்ட வந்து டேட்டா வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் இருந்தானா அதை வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க பென்ட்ரைவ்ல இருக்கிறத. அப்படி உங்களுக்கு டேட்டாஸ்லாம் தேவையில்லைன்னா ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுங்க. அது வந்து எரேஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் அது ஓகே கொடுத்துட்டு அடுத்து இங்கே பட்டன் ஸ்டார்ட் இருக்கும் பாருங்கள். இந்த பட்டன் ஸ்டார்ட் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணானா பேர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே பேர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் எதுக்காக ஹை கிளாஸில் பென்ட்ரைவ் வாங்க சொன்னேன்னா, இங்கே பாருங்கள் டைம் பாருங்கள் ரிமைனிங் 4 மினிட்ஸ் அந்த மாதிரி காமிக்கும். 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் எனக்கு காமிக்கும் என்னோட பென்ட்ரைவில். ஏன்னா நான் கிளாஸ் அதிகமான கிளாஸ் வச்சுருக்கேன். அதனால் நல்ல ஒரு ஃப்ளாஷ் பென்ட்ரைவ் நல்ல ஒரு பென்ட்ரைவ் வாங்கிக்கோங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம செலவு பண்ணுறதுல வந்து எந்த ஒரு தப்பும் இல்லை. ஒரு நல்ல குவாலிட்டியான பென்ட்ரைவ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. 4 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ 12 பூட்டில் தான் ஏற்ற போகிறேன். என்கிட்ட வந்து இப்போ 12 பூட்னா என்னென்னா, என்கிட்ட ஓஎஸ் வந்து இருக்கும். விண்டோஸ் ஓஎஸ் இருக்கும். இப்போ நான் வச்சிருக்க பாருங்கள். இந்த விண்டோஸ் ஓஎஸும் இருக்கும். நெக்ஸ்ட் கலினக்ஸும் இருக்கும். நான் சிஸ்டமை ஆன் பண்ண போது எந்த ஓஎஸ்ல வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். விண்டோஸ் ஓஎஸ்ல ஆன் பண்ணவா இல்லை கலினக்ஸில் ஆன் பண்ணவான்னு கேட்கும். இந்த மாதிரி கேட்டாலும் 12 பூட் அப்படின்னு அர்த்தம். நான் இதுக்கு வந்து இப்போ கலினக்ஸ் 12 பூட்டில் ஏற்ற போகிறனால கலினக்ஸுக்கு தனியாக நான் வந்து பார்ட்டிஷன் பிரிக்கணும். அதுக்காக பார்ட்டிஷன்னா அதுக்காக நான் டிஸ்க் நான் ஒதுக்கணும். நார்மலாக கலினக்ஸ் வந்து லைட் வெயிட் சாஃப்ட்வேர், லைட் வெயிட் ஓஎஸ். இது ரன் பண்ணுறதுக்கு வந்து மினிமம் 15 ஜிபி இருந்தால் போதும். நான் வந்து இதுக்கு வந்து மினிமம் 15 ஜிபி உங்ககிட்ட எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ் வரையும் நீங்கள் அலோகேட் பண்ணுங்கள். இப்போ 1 டிபி பென் டிரைவ் சரி 1 டிபி வந்து ஹார்ட் டிஸ்க் இருந்தானா 1024 ஜிபி இருக்கும். இதில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணால் 300 ஜிபி 150 ஜிபி 100 ஜிபி 50 ஜிபி வரையும் பிரிச்சுக்கோங்க. நான் இப்போ 50 ஜிபி தான் பிரிக்க போகிறேன். மினிமம் ஸ்பேஸ் 15 ஜிபி தேவை கன்ஃபார்மாக. இந்த பேர்ன் ஐட்டம் முடிச்ச பிறகு நான் எப்படி டிஸ்க் வந்து நான் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு.
அப்புறமா கலினக்ஸ் வந்து எப்படி பார்ட்டிஷன் கலினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்ட்டிஷன் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது. அது எப்படி பிரிக்கணும்னு கலினக்ஸ் வந்து டிஃபால்ட்டா நியூ யூசருக்குன்னு தனியா பார்ட்டிஷன் வந்து பிரிக்கிறது எப்படின்னு செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் நான் எப்படின்னு காமிக்கிறேன் இன்ஸ்டால் பண்ணும்போது. பாருங்க. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான் இருக்கு ப்ராசஸ் முடிய. நீங்க இப்பதான் நியூ யூசரா இருந்தானா, புது யூசரா இருந்தானா, இப்பதான் ஹேக்கிங் கத்துக்க போறீங்க அப்படின்னு இருந்தானா, விர்ச்சுவல் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. விர்ச்சுவல் பாக்ஸ்னா ஒண்ணும் இல்ல. விண்டோஸ் இப்ப ஓஎஸ் நான் இப்ப வச்சிருக்கேன்ல, இந்த ஓஎஸ்லயே தனியா ஒரு சாஃப்ட்வேர்ல ரன் பண்ற மாரி இருக்கும். அதான் விர்ச்சுவல் பாக்ஸ்ல யூஸ் பண்றது. ஒரு நியூ யூசரா இருந்தானா விர்ச்சுவல் பாக்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. சைமல்டேனியஸ்லி நீங்க வந்து விண்டோஸ் அட்டாக் பண்றதா இருந்தா கூட விர்ச்சுவல் பாக்ஸ்ல யூஸ் பண்ணி நீங்க அந்த மாரி அட்டாக் பண்ணி கத்துக்கலாம். அப்புறமா ஃபோன். இப்ப ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஃபோன் சிமுலேட்டர் வச்சிருந்தானா, அதுல கூட நீங்க உங்களோட பேலோட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சைட் பை சைடு வந்து செக் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் பாக்ஸ்ல நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு விர்ச்சுவல் பாக்ஸ்ல. இப்போ முடிய போது பர்ன் ஆகி. பர்ன் ஆகி முடிச்சோனே கம்ப்ளைண்ட்ல காமிக்கும். அத பாத்துக்கோங்க. இது முடிஞ்சோனே நான் எப்படி டிஸ்க் வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு ஓகே. ரைட்டிங் யூஎஸ்பி டிரைவ் கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. நான் ஓகே குடுத்துக்கிறேன். இப்போ இந்த பென் டிரைவ் வந்து நீங்க டைரக்ட்டா எடுக்காதீங்க. எப்பயுமே பென் டிரைவ் வந்து டைரக்ட்டா எடுக்கக்கூடாது. பென் டிரைவ் வந்து எஜெக்ட் பண்ணுங்க. இப்ப இவ்வளவு காமிக்கும் பாருங்க. இந்த பென் டிரைவ் இங்க சிம்பல் இருக்கும். இத ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி எஜெக்ட்ன்னு குடுத்துக்கோங்க. இப்போ சேஃபா ரிமூவ் ஆயிடும். எந்த ஒரு டேட்டாவும் லாஸ் ஆகாம சேஃபா ரிமூவ் ஆயிடும். நான் பென் டிரைவ் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இனிமே ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து எதுவுமே தேவையில்ல. ஐஎஸ்ஓ சாஃப்ட்வேர் பர்ன் பண்றதுக்கு. இப்போ இந்த சர்ச் பார்ல போயிட்டு டிஸ்க் இங்க பாருங்க. கிரியேட் அண்ட் ஃபார்மட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் இது இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஓப்பன் ஆகும். அது கொஞ்சம் கால்குலேட் ஆகும். உங்ககிட்ட எவ்வளோ டிஸ்க் பார்ட்டிஷன் எவ்வளோ இருக்கு, ஸ்பேஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் கால்குலேட் பண்ணிட்டு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஃபுல் சைஸ் வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ் இதெல்லாம் இருக்கு. நான் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த 100 ஜிபி இருக்குல்ல, இதுல வந்து நான் ஒரு 50 ஜிபி பிரிக்க போறேன். இது ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷ்ரிங்க் வால்யூம் இது குடுக்குறேன். இதுல வந்து நீங்க வந்து எவ்வளோ ஜிபி பிரிக்க போறீங்க, அதுல எம்பி கணக்குல நீங்க குடுக்கணும். உங்களுக்கு இது எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியலன்னா, நான் வந்து கூகுள் போய்க்கிறேன். கூகுள் போயிட்டு இங்க கால்குலேட்டர் போடுறேன். கால்குலேட்டர் வந்துருச்சு. இப்ப நான் 50 ஜிபி பிரிக்க போறேன். அதனால 50ன்னு போட்டுக்கிறேன். கிளிக் பண்றேன். 5 5 0 50 ஜிபி பிரிக்க போறேன். அதனால 50 இன்டூ 1 ஜிபிக்கு வந்து 1024 எம்பி. அதனால 1 0 1 0 2 4 குடுத்து ஈக்குவல் குடுத்துக்கிறேன். இதுல எவ்வளவு ரிசல்ட் வருது பாருங்க. 51,200 வருது. நான் இத வந்து போடப் போறேன்.
இது வந்து கேன்சல் பண்ணிவிட்டு 51,200 இது கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். நீங்கள் லினக்ஸ் ஓஎஸ் எப்போ ஏற்ற போகிறதா இருந்தாலும் அந்த ஓஎஸ் வந்து அன்அலோகேட்டட் தான் இருக்கணும். இப்போ அன்அலோகேட்டட் தான் இருக்குது. நான் இதை அப்படியே விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மக்கிட்ட வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து பேர்ன் ஆன பென்ட்ரைவ் இருக்குது, பூட்டபிள் பென்ட்ரைவ் இருக்குது. அண்டு 50 ஜிபி நான் வந்து ஸ்பேஸ் பிரிச்சிருக்கேன். இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ விண்டோஸில் எந்த ஒரு வேலையும் இல்லை. சிஸ்டம் வந்து ஷட் டவுன் பண்ணுறேங்க. இனிமேல் நான் வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஏன்னா அதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஒர்க் ஆகாது. நான் ஃபோனில் காமிக்கிறேன் அடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு. நான் இப்போ கலி நெக்ஸை எப்படி டுவெல் பூட்டில் போடலாம் அப்படின்னு நான் இப்போ காமிக்க போகிறேன். என்னோடய சிஸ்டம் இப்போ ஷட் டவுன் பண்ணிட்டேன். என்னோடய லேப்டாப் இப்போது நான் பேர்ன் பண்ணி ஏற்றின பென்ட்ரைவ் வந்து நான் இப்போ இன்சர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டம் வந்து பூட்டப் மோடில் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சில கீஸ்லாம் இருக்குது, ஷார்ட்கட் கீஸ்லாம் இருக்குது. உங்கள் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கம்பெனிக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும் பூட்டபிள் கீஸ் வந்து. என்னோடய சிஸ்டம் வந்து லெனோவோ சிஸ்டம். எனக்கு வந்து F2 லாங் ப்ரெஸ் பண்ணனா பூட்டபிள் ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகும். இப்போ ஆன் பண்ண போகிறேன். பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ண உடனே F2 வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு பூட் பேஜுக்கு போயிடும். பூட் பேஜ் போயிடுச்சு. இதில் இன்ஃபர்மேஷன், கான்ஃபிகரேஷன், செக்யூரிட்டி, பூட்டுன்னு இருக்கும். இதில் பாருங்கள் EFIன்னு இருக்கா, இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தானே தெரியும். விண்டோஸ் பூட் மேனேஜர் இருக்கும். அடுத்து என்னோடய USB இருக்கும். இதுதான் என்னோடய USB HP V237. இந்த மாடல் தான் என்னோடய USB. இதை வந்து நீங்கள் மேலே அனுப்பணும். இதில் வந்து கீஸ் வச்சு நான் பண்ணுறேன். F6 வச்சு நான் மேலே தள்ளுறேன். ஏன்னா ஃபஸ்ட் வந்து விண்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூட் ஆகிற மாதிரி இதில் வச்சுருக்கு டிஃபால்ட்டாக. நான் வந்து இப்போ வந்து கலினக்ஸ் நான் போட போகிறோம். அதனால் HP பென் ட்ரைவ் தான் ஃபஸ்ட்டு பூட் ஆகணும் அப்படின்னு நம்ம இப்போ வந்து கமெண்ட் பண்ணுறோம். ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. HPயும் ஃபஸ்ட்டு இருக்கும், என்னோடய பென் ட்ரைவ் ஃபஸ்ட்டு இருக்கும். EFIயில் லீகசிலையும் ஃபஸ்ட்டு இருக்கும் HP. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பூட் மோடில் பாருங்கள். பூட் ப்ரியாரிட்டி வந்து லீகசி சப்போர்ட்டில் தான் இருக்கணும். அடுத்து ஃபாஸ்ட் பூட்டில் வந்து EFI ஃபஸ்ட்டு இருக்கணும். EFI வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். லீகசி ஃபஸ்ட் இருக்கும், EFI இருக்கும். நம்ம வந்து கிராஃபிக்கலாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம் OS-ஆ. அதனால் EFI வந்து வச்சுக்கோங்க. இது வந்து லீகசி சப்போர்ட் தான் இருக்கணும். எல்லா செட்டிங்ஸும் முடிச்சாச்சு. வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்புறமா USB பூட் இருக்கும். அது எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பூட் ஆகும். டிசேபிள் பண்ணனா பூட் ஆகாது. இது வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னென்ன ஆப்ஷன்லாம் இதில் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க, எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸிட் சேவிங் சேஞ்சஸ் இது கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஏன்னா பூட் பேஜில் வந்து கர்சர் வந்து ஒர்க் ஆகாது, மவுஸ் வந்து ஒர்க் ஆகாது. எல்லாமே கீஸில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். என்டர். எக்ஸிட் சேவிங் சேஞ்சஸ் எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ லோட் ஆகும். வந்துருச்சா? இப்போ வந்து பூட் பேஜ் வந்துருச்சு கலினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது இப்போ கிராஃபிக்கல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். கிராஃபிக்கல் இன்ஸ்டால் வந்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் மவுஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தானா மவுஸ் வந்து ஒர்க் ஆகும். அப்படின்னு நீங்கள் கீபோர்ட்லேயே என்ட்ரு கொடுத்துக்கலாம். இன்னொரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது. இங்கிலீஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் கண்ட்ரி சூஸ் பண்ண சொல்லும். நான் இந்தியா செலக்ட் பண்ணுறேன். கண்டினியூ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கான்ஃபிகர் கீபோர்டு இது செலக்ட் பண்ண சொல்லும். நான் அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து உங்களோட பென்ட்ரைவ் வந்து டிடெக்ட் பண்ணும் இருக்கா இல்லையான்னு. ஆனால் சில காம்பவுண்ட்ஸ்லாம் லோட் ஆகும். அப்புறமா உங்ககிட்ட வந்து வைஃபை இருக்கா இல்லையானா அதுவும் செக் பண்ணணும். ஈத்தர்நெட் அண்ட் வயர்லெஸ் லேண்ட் நெட்வொர்க் அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணணும். அதெல்லாம் இப்போ கான்ஃபிகர் பண்ணலாம். அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறமா கூட பண்ணிக்கலாம். அது சொல்கிறேன் எப்படின்னு. இதில் சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகாமலாம் இருக்கும். அப்புறம் மவுஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கும். அதெல்லாம் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். இப்போ டிடெக்ட் ஆகுது பாருங்கள் ஈத்தர்நெட். வந்து இன்டர்நெட் வந்து ஃபர்தராக தான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன், கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண போது கனெக்ட் பண்ண போகிறது இல்லை. அதனால் அதை ஸ்கிப் பண்ணிப்பேன். இதை கண்டினியூ கொடுத்துக்கிறேன். டு நாட் கான்ஃபிகர் த நெட்வொர்க் அட் திஸ் டைம் அது கொடுத்து நான் இப்போ நான் பண்ண மாட்டேன். நெட்வொர்க் வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ண மாட்டேன். அதனால் டு நாட் கான்ஃபிகர் த நெட்வொர்க் அட் திஸ் டைம் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஹோஸ்ட் நேம் வந்து காலியே இருக்கட்டும். டிஃபால்ட்டாக அதுவே இருக்கட்டும். எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. நியூ யூசரோட நேம் கொடுக்குறேன். நான் கோபி கொடுத்துக்கிறேன். யூசர் நேம் அக்கௌண்ட் நேமும் கோபியாக இருக்கட்டும். நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. பாஸ்வேர்டு வந்து கேட்குது. நான் வந்து காலின்னு கொடுக்குறேன். KALI. அடுத்து நீங்கள் கீழே வரணுன்னா டேப் அழுத்துங்க. டேப் அழுத்துனா கீழே வரும் காலி. நான் இப்போ பாஸ்வேர்டு காமிக்கிறேன். காலி இங்கே நான் தப்பாக போட்டிருக்கேன். காலி KALI காலி. பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டேன். நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து டிஸ்க் வந்து பிரிக்கணும். இதான் மெயினான பார்ட். இப்போது டிஸ்க் பிரிக்கிறது. நான் வந்து மேனுவல் கொடுத்துக்கிறேன். மேனுவல் கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி விண்டோஸ் OSலேயே நம்ம வந்து 50 GB ஃப்ரீ வந்து பிரித்து வச்சுருந்தோம். இதில் காமிக்கிறது பாருங்கள் 53 GB. நம்ம 50 GB பிரித்து வச்சுருந்தோம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். இது வந்து இதுனா அப்புறமா சொல்கிறது ஏன் எக்ஸ்ட்ரா காமிக்குதுன்னா 50க்கு மேலே அப்படின்னு. இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் நான் 50 GB பிரித்து வச்சேன். வேறு எதுவும் இல்லை பாருங்கள். 50 GB ஏன் இங்கே பிரித்து வச்சேன்னா இங்கே ஃப்ரீ ஸ்பேஸ் காமிக்கும். அன்அலோகேட்டடாக பிரித்து வச்சானா தான் இங்கே ஃப்ரீ ஸ்பேஸ்னு காமிக்கும். அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள் பேசிக் டேட்டா இப்படின்னு இருக்கா, பேசிக் டேட்டா ப்ரைமரி இப்படின்னு இருக்கும். இப்படி இருந்தாலும் நம்ம திரும்பி நிறைய வேலை பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம அன்அலோகேட்டடாக வச்சாலே கொஞ்சம் ப்ராசஸ் வந்து ஸ்டெப்ஸ் கம்மியாகிடும். அதனால தான் அன்அலோகேட்டடாக வைக்க சொன்னேன். அதை வச்சு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இது வந்து இப்போது நீங்கள் வந்து நியூ யூஸராக இருந்தானா கிரியேட் நியூ பார்ட்டிஷன் கொடுக்காதீங்க. செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்லி பார்ட்டிஷன் த ஃப்ரீ ஸ்பேஸ். அது கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துட்டு நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் ஃபைல்ஸ் இன் ஒன் பார்ட்டிஷன் ரெக்கமெண்டட் ஃபார் நியூ யூஸர் இது இருக்குது. நான் இதான் கொடுக்க போகிறேன். கண்டினியூ. வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஃபினிஷ் பார்ட்டிஷன் அண்ட் ரைட் சேஞ்சஸ் டு டிஸ்க் இது கொடுத்து நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ரைட் த சேஞ்சஸ் டு தி டிஸ்க் நான் எஸ் கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன்.
இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டாலிங் த பேஸ் சிஸ்டம் ஆகிட்டுருக்கு. இப்போ நியூ யூஸராக இருந்தானா நான் பண்ண ஸ்டெப்ஸ் மட்டும் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது நாம் வந்து பார்ட்டிஷன் எப்படி பிரிக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 5 to 10 minutes எடுக்கும். நான் வீடியோ வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் போனதும் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து இன்ஸ்டாலிங் த பேஸ் சிஸ்டம் முடிய போகுது. இன்ஸ்டால் ஆகி இது வந்து கண்டினியூ வித்தவுட் எ மிரர் இப்படிலாம் கேட்கும். நான் இது டிஃபால்ட்டாகவே நோ இருக்கட்டும். நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ தான் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகுது. இப்போ வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ண சொல்லும், எந்தெந்த பேக்கேஜஸ்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னு கேட்கும். நான் வந்து இப்போ வந்து நீங்கள் நியூ யூஸராக இருந்தாலும் இப்போ வந்து டிஃபால்ட்டாக அதுவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், செக் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இருக்கட்டும், வேறு எதுவுமே டிக் பண்ணாதீங்க. டிக் பண்ணாமல் அப்படியே கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தானா இதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த மினிமல் ஃபீச்சர்ஸே போதும். கண்டினியூ கொடுத்துருங்க. நம்ம பென்ட்ரைவ் இருக்கிற ஃபைல்ஸை ரீட்ரைவ் பண்ணோம். ரீட்ரைவ் பண்ணிவிட்டு அப்புறமா டீபேக்கேஜிங் பண்ணோம். இது மினிமம் ஒரு 40 to 45 மினிட்ஸ் எடுத்துக்கும். நான் இது வந்து முடிய போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பாஸ் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து. பென்ட்ரைவ்லேருந்து 1925 ஃபைல்ஸும் ரீட்ரைவ் பண்ணிடுச்சு. இப்போ ரீட்ரைவ் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே டீபேக்கேஜிங் ஆகும். அன்பேக்கிங் டீபேக்கேஜிங் ஆகும். இதில் இன்ஸ்டால் ஆகிட்ருக்கோம். டீபேக்கேஜ் ஆகி இன்ஸ்டால் ஆகும். இதுக்கு வந்து கொஞ்சம் மினிட்ஸ் எடுத்துக்கும். 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் எடுத்துக்கும் டோட்டலாக. ஆல்மோஸ்ட் 90% ப்ராசஸ் வந்து முடிய போகுது. அதுக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் கான்ஃபிகரேஷன் அண்டு அன்பேக்கிங் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கு. அன்பேக்கேஜ் பண்ணி ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிடுச்சு.
நீங்கள் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போது கண்டிப்பாக பவர் கேபிள் வந்து ப்ளக் பண்ணிக்கோங்க. பவர் கேபிள் வந்து ப்ளக் பண்ணலன்னா, பவர் குறைஞ்சிடுச்சுன்னா ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். உங்கள் டிஸ்க்கு ஃபுல்லாக கரெக்ட் ஆகிடும். டேட்டா லாஸஸ் தடுக்க வந்து பவர் கேபிள் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் டன் ஆக போகுது. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான க்ரப்ஸ்லாம் அதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கும். க்ரப்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ க்ரப் வந்து இன்ஸ்டால் ஆகுது. க்ரப்னால் ஒன்றும் இல்லை, உங்கள் சிஸ்டம் வந்து ஆன் பண்ணோடனே உங்கள் ஓஎஸ் வந்து விண்டோஸில் வந்து ஆன் பண்ணவா, விண்டோஸில் வந்து பூட் பண்ணவா, இல்லைனா கலினக்ஸில் வந்து பூட் பண்ணவான்னு ஒரு பேஜ் கேட்கும். அது பேர் தான் க்ரப்பு. இப்போ அது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ் ஆக போகுது. Installation is complete, so it's time to boot in your new system. Make sure to remove the installation medium so that you can boot a new system rather than restarting the installation. இது என்ன சொல்ல வருதுன்னா, கண்டினியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட இன்ஸ்டாலேஷன் மீடியம் பென்ட்ரைவை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுது. ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன், கண்டினியூ கொடுக்குறேன். இதுதான் க்ரப்பு. கேட்குது பாருங்கள். கலினக்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கும், அடுத்து அட்வான்ஸ் கலினக்ஸ் இருக்கும், அடுத்து விண்டோஸ் இருக்கும். இப்போ தான் கலினக்ஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த க்ரப் தான் நான் இன்ஸ்டால்னு சொன்னேன். இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நான் கலினக்ஸே ஓப்பன் பண்ண போகிறேன். என்ட்ரி கொடுக்குறேன். கலினக்ஸ் பூட் ஆகுது. இப்போ கலினக்ஸ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். நான் என்னோடய யூசர் நேம் வந்து கோபி வச்சேன். பிஐ பாஸ்வேர்டு வந்து காலி, KALI கொடுக்குறேன். கண்டினியூ லாகின் கொடுக்குறேன். எல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கும், எல்லாம் பூட் ஆகிட்டுருக்கு. வந்துடுச்சு பேஜ் எல்லாமே. இப்போ எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. எல்லாமே இருக்குது பாருங்கள். உங்களோட ஃபைல் சிஸ்டம், இந்த ஃபைல் சிஸ்டம் ஓப்பன் பண்ணுங்கள். எல்லா ஃபைல்ஸும் இருக்கும், ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். மவுஸ் வச்சுருக்கவங்க வந்து எக்ஸ்டர்னலாக மவுஸ் வச்சுருக்கவங்க வந்து டபுள் கிளிக் ஒர்க் ஆகும்.
பட் இந்த டச் பேட் இருக்கும், லேப்டாப்லேயே டச் பேட் இருக்கும், அது வந்து ஒர்க் ஆகாது. அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். இந்த கலினக்ஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். மவுஸ் அண்ட் டச் பேட் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் டிவைசஸ் இருக்கும், டிவைஸ் ஆப்டிக்கல் மவுஸ் இருக்கும். டச் பேட் சூஸ் பண்ணிக்கோங்க. டச் பேட் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து டச் பேடில் வந்து டபுள் டேப், இங்கே வந்து அன்டிக் பண்ணியிருக்கோம், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. எதுவுமே மாற்ற தேவையில்லை. டச் பேடில் தான் இருக்கும். மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் போய்ட்டு இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து மவுஸ் பேட்லேயே பண்ணுறேன். மவுஸில் பண்ணல, மவுஸ் பேடு லேப்டாப்பில் இருக்கிற கீபோர்டில் இருக்கணும் அந்த மவுஸ் பேட், அதை வச்சு நான் டபுள் டிக் பண்ணுறேன். இப்போயும் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போது இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகாது இந்த இடத்துல பாருங்கள். இன்டர்நெட் வந்து இங்கே ஒர்க் ஆகாது. யூஎஸ்பி போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், பட் ஒயர்லெஸில் கனெக்ட் ஆகணும்னா இன்னொரு செட்டிங் பண்ணணும். நான் சொல்கிறேன் அது எப்படின்னு. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டுருங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு பவர் ஆஃப் பண்ணுறங்க சிஸ்டமை. பவர் ஆஃப், என்ட்ரு கொடுங்க. ஷட் டவுன் ஆகிடும் சிஸ்டம். இப்போது திரும்பி பவர் ஆன் பண்ணுங்கள். பவர் ஆன் பண்ணிட்டு பூட் மெனுக்கு போயிடுங்க. உங்களுக்கு பூட் கீ தெரியும், உங்கள் சிஸ்டமோட பூட் கீ தெரியும். நான் F2 அழுத்தி லாங் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பூட் கீக்கு போயிடுறேன். இதில் பூட் ஆப்ஷன் போயிடுறேன். பூட் ஆப்ஷன் போயிட்டு EFI செக்ஷனில் கீழே பாருங்கள், EFI PXC நெட்வொர்க் இது இருக்கும். இது வந்து மேலே நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், மேலே வச்சிடுறேன். அதே மாதிரி கீழே லீகசிலையும் நெட்வொர்க் பூட் வந்து மேலே வச்சிடுறேன். இப்போது எக்ஸிட் பண்ணுறேங்க. சேவ் சேஞ்சஸ், எக்ஸிட். இது பண்ணானா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஒயர்லெஸ்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், சைமல்டேனியஸ்லி யூஎஸ்பிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெட்டை வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அவ்வளோ தான், ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இப்போ OS வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். எஸ் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ். இப்போ சிஸ்டம் வந்து நான் பூட் வந்து சேவ் சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். கலினக்ஸ் போயிடுறேன். இப்போது இதேமாதிரி நீங்களும் பூட் ஆப்ஷனில் போய்ட்டு நெட்வொர்க் வந்து சேஞ்ச் பண்ணனா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இன்டர்நெட் ஒயர்லெஸ்லேயும் பூட் ஆகுது கலினக்ஸ். யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். என் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டேன். போய் பார்த்தோன்னா இருக்கோம், இங்கே காமிக்க பாருங்கள். என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்னோடய வைஃபை வந்து கோபி இங்கே இருக்க. நான் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன், கனெக்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இது காட்டாமல் இருக்கும், அந்த நெட்வொர்க் பூட்டில் போய் சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் நம்ம இது காட்டாமல் இருக்கும். இப்போ நான் பூட்டில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணேன், நெட்வொர்க் வந்து மேலே வச்சேன், அதனால் இப்போது எனக்கு காமிக்குது. நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆகும். நான் இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ப்ரௌசரில் போய்ட்டும் போய் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் நெட்வொர்க் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு.
இப்போ எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள், கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு ப்ரௌசர் போகிறேன். ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். போய்ட்டு கூகுள், நெட்வொர்க் ஒர்க் ஆகுது. பாருங்கள் ஒர்க் ஆகுது. அவ்வளோதான், இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். எல்லாமே ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.